பிரமிப்புக்கான காரணம் வந்து அந்த கூட்டம். ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியம். இன்னும் சொல்லப்போனால் அதில் இந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு கூட்டம் வந்ததே கிடையாது. ரொம்ப எளிய உதாரணம் என்னன்னா, நெல்சன் பேசும்போது சொன்னார். ஏன்னா அது ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்கிற ஸ்டேடியம் இது. இப்போ அர்ஜென்டினா மேட்ச் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. ஏன்னா கால்பந்து விளையாட்டில் வந்து அர்ஜென்டினா வந்து ஒரு உச்சம் அது, புரியுதா இல்லை? இப்போ அர்ஜென்டினா விளையாண்டா உலகமே திரண்டு அந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த உதாரணத்தை அவர் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப பொருத்தமாக எனக்கு தோணுச்சு. அப்படி ஒரு கூட்டம் அது. அதுக்கடுத்து அந்த கூட்டத்தில் பார்த்த அந்த எழுச்சி, அவங்க முகத்தில் தெரிந்த அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் வந்து வேறு எதோடையுமே கம்பேர் பண்ண முடியாது. அப்படி ஒரு வெறித்தனம் அந்த விஜய் மேலே அந்த மக்கள் வச்சுருந்த அன்பை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு கட்டம் வந்து ரொம்ப ஒரு வருத்தமாக கூட இருந்துச்சு. என்னடா அது இவ்வளோ பெரிய மக்களை சம்பாதிச்சிருக்கிற ஒரு மனுஷன் அது எதுவுமே வேணான்னு அப்படி ஜஸ்ட் லைக் தட்டு தூக்கி போட்டுட்டு போகிறேன்னு ஏன் முடிவை எடுத்தார்? இந்த முடிவை வந்து இவர் தப்பாக எடுத்துட்டாரு. இன்னும் சொல்லப்போனால் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். விஜய் வந்து அரசியலுக்கு போய் அவருக்கு அந்த முதலமைச்சர் நாற்காலி கிடைக்கும் வரை அவர் சினிமாவை விடக்கூடாது அப்படிங்கிறத நான் தொடர்ந்து வலியுறுத்துகிற விஷயம்.